ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு ஒரு செக்டர் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டூரிசம் உதாரணத்துக்கு இப்போ வந்து காரைக்காலில் இருக்கிற சனீஸ்வரர் கோயில், புதுச்சேரியில் வந்து சித்தர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒரு 50 சித்தர்கள் மேலே இருக்காங்க. புதுச்சேரியில் இருக்குன்னு அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், இது வந்து இது இவங்களுக்கு சொந்தமானது, அரசுக்கு சொந்தமானது, இது வந்து ஒரு ஆசிரமம் சொந்தமானது அப்படின்னு கூட இருக்கும். மாதிரி எல்லா கலரும் வந்து நீங்கள் புதுச்சேரியில் வந்து ரெயின்போ கலர்ன்றதை புதுச்சேரியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் எவ்ரிவன். இவன் நிறைய இப்போது இங்கே இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன இப்போது செஞ்சாங்க. நிச்சயமாக நீங்கள் புதுச்சேரிக்கு வாங்க. நம்ம இங்கே இருக்கிற பல அசோசியேஷன் வந்து கிளப்ஸ்லாம் அசோசியேஷன், டூரிசம், ட்ரேடில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்களையும் வந்து புதுச்சேரிக்கு வர சொல்கிறோம். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். கண்டிப்பாக புதுச்சேரிக்கு வாங்க. நன்றி. 1 lakh சார், 1 lakh நாங்கள் எய்ம் பண்ணி எடுக்கிறோம் சார். முடியும், கண்டிப்பாக இதுவும் நடந்துட்டுருக்கு சார். ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு ஒரு செக்டர் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டூரிசம் உதாரணத்துக்கு இப்போ வந்து காரைக்காலில் இருக்கிற சனீஸ்வரர் கோயில், புதுச்சேரியில் வந்து சித்தர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒரு 50 சித்தர்கள் மேலே இருக்காங்க. இப்போ மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வர்றவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க, குறைந்தபட்சம். அப்போ நீங்கள் வருஷத்துக்கு கணக்கு எடுத்து பாருங்கள், வருஷம் எடுத்து கணக்கு பாருங்கள், மாதம் கணக்கு பாருங்கள். அதே மாதிரி வந்து சித்தர்கள் இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. சித்தர்கள் டூரிசம். அதே போல் பீச்சு வரவங்க, டெஸ்டினேஷன் வரவங்க, மேரேஜ். இன்ஃபேக்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மைஸ் டூரிசம் பற்றி சொன்னாங்க. அதாவது ஒரு நடுத்தர கான்ஃபரன்ஸ் மட்டும், நடுத்தரமான கான்ஃபரன்ஸ். நான் சொன்னது மாதிரி வந்து நிறைய ஜிப்மர் காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கால்குலேஷன் லாஸ்ட் டைம் வந்து சிஐ கொடுத்த இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு சேம்பர் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 160 கான்ஃபரன்ஸு பாண்டிச்சேரி நடக்குது. 160. அதாவது எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறதா எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஃபரன்சஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய மெடிக்கல் கான்ஃபரன்சஸ்ஸு, நிறைய பிஸ்னஸ் கான்ஃபரன்சஸ்ஸு, மார்க்கெட்டிங் கான்ஃபரன்சஸ்ஸு, நிறைய ப்ரொஃபஸர்ஸ், அகாடமிக் கான்ஃபரன்சஸ். அது இல்லாமல் இந்த மாதிரி தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜுக்காக நிறைய பேர் வருவாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஃப்ரான்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓலைச்சுவடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை பதப்படுத்துறது எப்படின்னு இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் புதுச்சேரியில் வந்து நீங்கள் சைலண்ட்டாக வந்து பல புதுமையான விஷயங்கள், ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஓலைச்சுவடின்றது தமிழ்நாட்டில் தான் ஃபேமஸ். அந்த ஓலைச்சுவடிகளுடைய காலங்கள், அதனுடைய இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் உள்ளே நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான, ஒரு வினோதமான, அல்லது வந்து ஒரு எங்கேயும் பார்க்க முடியாத பல நுட்பமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. நம்ம பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து ஈமான்ற ஒரு ஈவெண்ட் கிட்ட ஒரு ஆல் இண்டியா அசோசியேஷன் இருக்குது. அந்த அமைப்பில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் அந்த ஈவெண்ட் அந்த அசோசியேஷன் மெம்பராக இருக்காங்க. அவங்ககிட்ட நாங்கள் வந்து இப்போ ஆஷாவில் போயிருந்தாங்க, கல்கட்டாவில் ஒரு 4000 பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் புதுச்சேரியோடைய பீச்சில் எப்படி டெஸ்டினேஷன், வெட்டிங் டெஸ்டினேஷன் எப்படி காட்ட முடியுன்றது அவங்கள போட்டு காமிச்சு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ஹோட்டல் குரூப் புக்கிங் இருக்குது. அந்த டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய ஓப்பன், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சாந்தா லான் ஒரு லான் இருக்கும், ஈசிஆர் பக்கத்தில் இன்னொரு லான் இருக்கும். இந்த லான்லாம் மேரேஜஸ் வந்து நிறைய நடந்துட்டு. பொதுவாக வந்து நம்ம மேரேஜ் நடக்கும்போது வந்து ஒரு இது மாதிரி க்ளோஸ் டோரில் ஐயர் வச்சு ஹோமம் வளர்த்தி போடலான்றது, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஓப்பன் ஏரில், அதாவது ஒரு ஆம்பி தியேட்டரில் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகளை நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நாங்களே நிறைய மேரேஜ் அட்டன் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டும் அங்கே போயிட்டுருக்கு. இது 200 people சார். அது ஆக்சுவலாக சார் ட்ரூ, அது இல்லை, இட்ஸ் ட்ரூ. அதை சார் நான் இத்தனை ஹோட்டல் விலைக்கு வருதுன்றது ட்ரூ இல்லை. வீக்கெண்ட்ஸில் வந்து ஆல் ஃபுல் ப்ரீமியமாக போயிட்டுருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க பொதுவாக எப்போ லீவு, டூரிஸ்ட் எப்போ வருவாங்க, லீவு தான் வருவாங்க. வேலைக்கு லீவ் போட்டு எதனா லீவ் கொடுப்பாங்க. ஒரு அரசாங்கம் தான் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 110 நாள் 120 நாள் லீவ் கொடுப்பாங்க. ப்ரைவேட் கம்பெனியில் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க இல்லையா, 6 days வீக். ஆனால் அவங்க லீவ் வரும்போது எல்லாமே ஃபுல்லாக வரது உண்மை.
இதை தாண்டி அதுதான் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலி டூரிசம் கொண்டு வரதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா இவங்களை எத்தனை லீவுக்கு மட்டும் வர்ற க்ரௌடை தாண்டி ஃபேமிலியோட கொண்டு வரணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஒரு ஃபேமிலி மல்டி ப்ராடக்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டுருக்கோம். பிளானட்டோரியம் மாதிரி, என்டர்டைன்மெண்ட் மாதிரி, சில்ட்ரன்ஸுக்காக எல்லா ஸ்பாட்டையும் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான வேலையை பார்க்குறது காரணமே அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 2 days தங்குறாங்க. இப்போ 3 daysக்கு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டுருக்கோம். 3 days தங்குற அளவுக்கு கொண்டிருக்கோம். எல்லாமே வாய்ப்புகள் இருந்தால் நாங்கள் நிறைய நாள் தங்குவோம்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கொஸ்டினர் அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கேட்கும்போது இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய வந்தால் நான் தங்குறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கோம். ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா இப்போது 2 விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு கேள்வி வந்து நிறைய ஹோட்டல் விலைக்கு வருதா. இப்போ நீங்கள் டவுனில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து இப்போ நான் ராஜபவன் தொகுதி என்னோட தொகுதி வித்தின் டவுனு. இதில் பாரம்பரியமாக இருந்தவங்க ஆல்மோஸ்ட் 50% வந்து இடத்த வந்து விற்றுட்டு கமர்ஷியல் ஆக்கிட்டு அந்த பணத்தை வச்சு 2 வீடு வெளியில் போய் வாங்கிடுவாங்க. வித்தின் டவுன் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ரைம் ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ அதோட ஒர்த்து வந்து ஒரு 1 crore வச்சுங்க. அந்த 1 crore ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வந்து என்கேஷ் பண்ணிட்டா 2 ப்ராப்பர்ட்டி வந்து நான் வெளியில் போய் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது ப்ரீமியம் வைக்கிறோன்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னோட பொருளுக்கு இந்த ஃபோனுக்கு வந்து சப்போஸ் நான் வாங்கினது 1 லட்சம் வச்சுங்க. யாராவது இப்போது நான் இவர் வச்சுருந்தாரு இந்த ஃபோனை நான் வாங்கிக்கிறேன் சார் 2 லட்சம் கூட நான் வாங்க விற்காம இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் வந்து கை மாற்றி வருது. ரியல் எஸ்டேட் வேல்யூன்றது ஏறும்பொழுது அப்போ வந்து நல்ல ப்ரைஸ் வந்தால் கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரியான இருக்கலாம். ஸோ யாருமே வந்து 110 பேர் அது சொன்னாங்களே ஏன் ஏன் விற்றாங்க, விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்றது காரணம் எனக்கு சொல்ல. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இந்த நியூஸ் வந்த மறுநாள் செக்ரட்டரி டூரிசம் நான் ஒரு லெட்டர் அமைச்சிருக்கேன், அவங்க நோட் அமைச்சிருக்கேன். இதை வந்து இந்த 119 பேர் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். வாட் இஸ் தர் ப்ராப்ளம்னு அட்ரஸ் பண்ணுங்கள். அவங்க ரியல் ப்ராப்ளம் என்ன, தட் தி நீட் எனி ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆர் அவங்களுக்கு ரியலாகவே வந்து அவங்களுக்கு வந்து வரலையா. ஏன்னா ஒரு சின்ன இப்போ பட்ஜெட் வந்து பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் என்கிட்ட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஹோம் ஸ்டே வந்து ஒரு 100 இடத்துல வந்து ஹோம் ஸ்டே 150 இடத்துல ஹோம் ஸ்டே லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஹோம் ஸ்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹோம் ஸ்டே இந்த சென்ஸ் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வீக்கெண்டில் வந்தாலும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 20,000 கிடைக்கும். மாதம் முழுக்க கடை வாடகை போட்டால் 20,000 கிடைக்கும். 4 நாள் அது மாதத்தில் வந்து 8 நாள் தங்கினாவே 20,000 கிடைக்கும். ஸோ எதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து ஒரு டீ கடை வச்சா பக்கத்தில் இன்னொரு டீ கடை வியாபாரம் குறையும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரிகசிஸ் இருக்கும். அதை என்னன்றது ரியலாக அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்கள கூப்பிட்டு கேட்கட்ட சொல்லியிருக்கோம். அந்த ஹோட்டலியர் அசோசியேஷன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து சில பேருக்குலாம் வந்து கொஞ்சம் அந்த லைசன்சிங் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் லிக்கர் லைசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபீஸ்லாம் குறைக்கணும்னு கேட்டாங்க. அது கூட ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி அவங்கள இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகிறதுக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி வந்து யூ ஆர் கோயிங் டு கிவ் ஒரு பிளஸ்டு ஃபியூச்சர் ஃபார் தி எங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ரியலி இந்த க்ரீன் வந்து உண்மையிலே நல்ல விஷயங்கள். ஐ அப்ரிஷியேட் அண்ட் ஃபார் யுவர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் க்ரீன் எனர்ஜி அண்ட் க்ரீன் ஃபீல்ட் எவ்ரிதிங். ஐ அப்ரிஷியேட், ஐ தேங்க் especially Radisson for giving an opportunity to showcase Pondicherry's opportunities to the press and the people in the team. Thank you for so we believe we are part of your team to make sure that the tourism in Pondicherry becomes number 1 like your dream or your vision. So we want to achieve it along with you. So today I thank the press especially who have waited patiently to listen to the Minister. Honorable Minister, thank you so much for making it to this occasion to inaugurate several initiatives by us. And the industry people who are here, thank you. And the influencers, thank you so much. And thank you everyone for making it to this wonderful occasion which we want to showcase what all about Pondicherry. புதுச்சேரிக்கு நம்மளுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய சோவனியர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் ஹை டீ, ரைட்? Yes, please join us for high tea. Yes, thank you.